1944 நீதி கட்சியும் சுயமரியாதை இயக்கமும் சேர்ந்து உருவான திராவிடர் கழகம். அதைத் தொடர்ந்து 1949 செப்டம்பர் 17 பேரறிஞர் அண்ணாவால் முத்தமிழறிஞர் கலைஞரால் உருவான திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப் பெற்ற தினமும் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பார்போற்றும் பேரறிஞர் அண்ணா பிறந்த தினமும் இணைந்து கொண்டாடப்படும் ஆகச்சிறந்த ஜனநாயக இயக்க வரலாற்றின் மாபெரும் விழாவே முப்பெரும் விழா. அது மட்டுமன்று, கொட்டும் மழையில் ராபின்சன் பூங்காவில் கொள்கை புரட்சியோடு கட்டமைக்கப்பட்ட கழகத்தின் பவள விழா கொண்டாட்டம் முப்பெரும் விழாவின் மகுடத்தில் மேலும் ஒரு வைரக்கல்லாய் ஒளிர்கிறது. பகுத்தறிவு சிந்தனையை சமூகத்தில் வித்திட்ட தந்தை பெரியாரின் கடமையை, சுயமரியாதை புரட்சியை அன்னை தமிழ்நிலத்தில் விளைவித்த பேரறிஞர் அண்ணாவின் கண்ணியத்தை சமத்துவம் சமூக நீதி குரலாய் உலகெங்கும் ஓங்கி ஒலித்த அஞ்சுகத்தாய் புதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞரின் கட்டுப்பாட்டை, இவை மூன்றையும் ஒரு சேர நின்று கட்டி காத்து கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை வாழ்த்தி, இதோ நம் கண் முன்னே தமிழினம் போற்றும் சரித்திர தலைவர், வான்புகழ் கொண்ட வரலாற்றின் நாயகர், 5 முறை நாடாண்ட அஞ்சுகச் செல்வர், ஐந்தமிழ் அறிஞர் ஐயன் கலைஞர் அவர்கள் உரையாற்றுகிறார். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, தந்தை பெரியார் வடித்த கொள்கையை, பேரறிஞர் அண்ணா வகுத்த பாதையை, என்னால் கட்டி காக்கப்பட்ட இனமான உரசத்தை ஓங்கி ஒலிக்கச் செய்து கம்பீரமாக கழகத்தை ஆட்சி பொறுப்பில் அமரச் செய்திருக்கும் தம்பி மு.க. ஸ்டாலின் அவர்களை எண்ணி எண்ணி என்னுடைய நெஞ்சம் பெருமிதம் கொள்கிறது. ஸ்டாலின் என்றாலே உழைப்பு 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 தான். கழக களப்பணியில் 55 ஆண்டுகளாய் அயராது உழைக்குபவர், திராவிட செம்மலாய், இந்தியாவின் முன்மாதிரி முதல்வராய், நல்லுலகம் போற்றும் நாயகராய் விளங்குகிறார். சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி இவற்றின் பாதையில் கழக ஆட்சியை அவர் மிகச்சிறப்பாக வழிநடத்துகிறார். இனமானம், மொழிமானம், சுயமரியாதையை கண்போல் காக்கும் அவரது கடமை உணர்வை கண்டு நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். வாழ்க பெரியார், அண்ணாவின் பிள்ளை, ஓங்குக திராவிட வாழ்க்கை. சீக்கிரமா அந்த நம்பர் பார்த்து வைங்க, அந்த நம்பர் பார்த்து வைங்க, அந்த நம்பர் படி வைங்க. நம்பர் அந்த 14 ஆண்டு வை கரெக்டாக. அந்த ஏன் பதறாம வை, கரெக்டாக வைங்க. ஏங்க இந்த நம்பர் பார்த்து வைங்க. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் உள்ளிட்ட இந்த மேடையின் சிறப்பு விருந்தினர்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். விருதாளர்கள் 6 பேரும் மேடைக்கு வர வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்.
இது எடுத்து வைப்பா, போடியம் எடுத்து வை, போடியம் எடுத்து வைங்க. மனோகர் இங்க வா. கழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களுக்கும் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுக்கும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கும் பேராசிரியர் பெருந்தகைகளுக்கும் மலர் தூவி மரியாதை செலுத்துகின்றார். மாண்புமிகு அமைச்சர்களுக்கும் மரியாதைக்குரிய மாவட்ட கழகத்தின் செயலாளர்களுக்கும் மாநில அணிகளின் அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்களுக்கும் தலைமை கழகத்தின் நிர்வாகிகளுக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய இனி அண்ணன் ஆலந்தூர் RS பாரதி அவர்களுக்கும் பெருமதிப்பிற்குரிய இனி அண்ணன் TKS இளங்கோவன் அவர்களுக்கும் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த மைதானத்தை பொறுத்தவரை இயக்க வரலாற்றில் வணக்கத்திற்குரிய நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் ஒரு மகத்தான மாற்றத்தை, மகத்தான ஒரு மிகப்பெரிய அளவிலான சிறப்புகளை உருவாக்கி இருக்கிற மைதானம் நந்தனம் YMCA மைதானத்தில் தான் 2017 ஆகஸ்ட் திங்கள் 11ஆம் தேதி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் மூத்த பிள்ளை முரசொலியின் பவள விழா இங்கே நடைபெற்று அதனால் வரை வேறொரு கூட்டணியில் அங்கம் பெற்றிருந்த தமிழகத்தின் அனைத்து கட்சி தலைவர்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஒரு சேர அழைத்து இங்கே விழா நடத்தி தமிழ்நாட்டில் ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கிய நாள் தொடங்கி இன்று வரை நின்ற தேர்தலில் எல்லாம் வென்று காட்டி வருகிற வணக்கத்திற்குரிய தலைவர் அவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு அடித்தளமிட்டார்கள். தொடர்ந்து 2018 ஆகஸ்ட் திங்கள் 30ஆம் தேதி நம்மையெல்லாம் மீளா துயரில் ஆழ்த்திவிட்டு சென்ற முத்தமிழறிஞர் கலைஞர்களுக்கு தெற்கில் உதித்த சூரியன் கலைஞருக்கு புகழஞ்சலி எனும் ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் குலாம் நபி ஆசாத், பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர்களில் ஒருவரான நிதின் கட்கரி, நினைவில் வாழும் சீதாராம் யெச்சூரி, சுதாகர் ரெட்டி போன்ற அகில இந்திய கட்சிகளின் தலைவர்களை எல்லாம் ஒரு மேடையில் நிற்க வைத்து இதுவரை இந்தியா வேறெங்கும் கண்டிராத வகையில் அனைத்து கட்சியின் தேசிய தலைவர்களையும் ஒரு மேடையில் நிற்க வைத்து கலைஞருக்கு புகழஞ்சலியை செலுத்த வைத்த பெருமைக்குரியவர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். அதேபோல் இதே மைதானத்தில் 2019 ஜூன் திங்கள் 3ஆம் தேதி முத்தமிழறிஞர் கலைஞருக்கு 96வது பிறந்த நாளும் அன்றைக்கு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 39 இடங்களில் மகத்தான வெற்றியை பெற்றும் நின்ற இடைத்தேர்தல்களில் மிகப்பெரிய அளவில் வெற்றியினை பெற்றும் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு மட்டுமல்லாது தமிழகத்து வாக்காளர்களுக்கு நன்றியை தெரிவித்த ஒரு மிக பெரும் மாநாட்டுக்கு நிகரான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காட்டியவரும் வணக்கத்திற்குரிய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். அதேபோல் அண்ணன் தளபதி அவர்களுடைய பிறந்த நாளை பொறுத்தவரை அவர் 87, 88ஆம் ஆண்டுகளில் ஏறத்தாழ 37, 38 ஆண்டுகளுக்கு முன்னால் அவருடைய பிறந்த நாள் ஆலயம்மன் கோவில் தெருவிலும் மக்கீஸ் கார்டன் போன்ற தெருக்களிலும் அந்த பிறந்த நாள் விழாக்கள் நடக்கும்.
அந்த நிகழ்ச்சிகளில் வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இறுதியாக பங்கேற்ற அந்த நிகழ்வுகளில் உரையாற்றுவார்கள், நன்றி உரையாற்றுவார்கள். ஏறத்தாழ 37 ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய பிறந்த நாள் விழா மேடையில் தோன்றியதென்பது நந்தனம் YMCAவில் நடைபெற்ற இந்த விழா மேடையில்தான். அந்த மேடையில்தான் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கார்கே அவர்களும், அகிலேஷ் யாதவ் அவர்களும், தேஜஸ்வி யாதவ் அவர்களும், பரூக் அப்துல்லா போன்ற தேசிய தலைவர்கள் எல்லாம் இங்கே ஒன்று கூடி நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அண்மையில் வெளியிட்டிருக்கிற அந்த புத்தகத்தில் 40க்கு 40 என்கின்ற அந்த மகத்தான புத்தகத்தில் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அந்த 70வது பிறந்த நாளில் இங்கே கூடிய தேசிய தலைவர்கள் அதன் மூலம் உருவானதுதான் இன்றைக்கு இந்தியா கூட்டணி என்கின்ற ஒரு மகத்தான கூட்டணி. அந்த கூட்டணியும் இந்த அரங்கிலிருந்து உருவாக்கிய பெருமைக்குரியவர் வணக்கத்திற்குரிய நம்முடைய தலைவர் அவர்கள். அதேபோல் அதே ஆண்டு 2023 அக்டோபர் திங்கள் 14ஆம் தேதி வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள் இதே மேடையில் தான் பெருமதிப்பிற்குரிய அன்னை சோனியா அவர்களையும் மரியாதைக்குரிய பிரியங்கா காந்தி போன்ற மகளிர் தலைவர்களை எல்லாம் இங்கே ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய மகளிர் மாநாட்டை நடத்தி இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு வழிகாட்டினார்கள். அத்தகைய சிறப்புக்குரிய நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்ற இந்த மைதானத்தில் சென்னை தெற்கு மாவட்ட திமுகவுக்கு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் பவள விழாவையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முப்பெரும் விழாவையும் நடத்துவதற்குரிய வாய்ப்பை தந்த அவருடைய அந்த கருணை மிகுந்த உள்ளத்திற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் எங்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து இத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகள் இங்கே நடைபெறுவதற்கு எல்லா வகையிலும் காரணமாக இருந்த அண்ணன் தளபதி அவர்களை மீண்டும் ஒரு முறை வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக முத்தமிழறிஞர் கலைஞர் அறக்கட்டளையின் சார்பில் விருதுகள் வழங்க இருக்கின்றன. விருதுகள் பெறுவோருடைய பட்டியலை தலைமைக் கழகத்தின் சார்பில் TKS இளங்கோவன் அவர்கள் இங்கே படிப்பார்கள். கழகத் தலைவர், தமிழக முதல்வர் தளபதி உள்ளிட்ட மேடையிலே அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை சொல்லி, இன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அறக்கட்டளை சார்பில் கழக விருதுகள் வழங்கப்படுகின்றன. ஆண்டுதோறும் சிறந்த ஒன்றிய, நகர, பகுதி, பேரூர் செயலாளர்களுக்கு விருது வழங்கப்படும் வகையில் இன்று 17/9/2024 சென்னை நந்தனம் YMCA திடலில் பவள விழா ஆண்டில் நடைபெறும் கழக முப்பெரும் விழாவில் முத்தமிழறிஞர் கலைஞர் அறக்கட்டளை சார்பில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் MK ஸ்டாலின் அவர்கள் மண்டல வாரியாக பின்வரும் நிர்வாகிகளுக்கு இவ்வாண்டு கழக விருதுக்கான சான்றிதழும் 1 லட்சம் ரூபாய்க்கான பொற்கிழியும் வழங்கி சிறப்பிக்கிறார். முதலில் தென் மண்டலத்திலிருந்து விருதுநகர் தெற்கு மாவட்டம் சாத்தூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் க. முருகேசன், அடுத்ததாக தேனி வடக்கு மாவட்டம் போடிநாயக்கனூர் நகர செயலாளர் ஆர். புருஷோத்தமன், அடுத்ததாக திருநெல்வேலி மத்திய மாவட்டம் திருநெல்வேலி பேட்டை பகுதி செயலாளர் ஆர். நமச்சிவாயம் என்கிற கோபி, அடுத்ததாக தென்காசி தெற்கு மாவட்டம் இளஞ்சி பேரூர் செயலாளர் M. முத்தையா, அடுத்து மத்திய மண்டலத்தில் கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்டம் சங்கராபுரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் ந. ஆறுமுகம், மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகர கழக செயலாளர் ம. சுப்பராயன், தஞ்சை வடக்கு மாவட்டம் கும்பகோணம் 1வது பகுதி கழக செயலாளர் இரா. செல்வராஜ், பெரம்பலூர் மாவட்டம் பூலாம்பாடி பேரூர் செயலாளர் திருமதி செல்வலட்சுமி சேகர்,
அடுத்து மேற்கு மண்டலம் திருப்பூர் தெற்கு மாவட்டம் குண்டடம் மேற்கு ஒன்றிய செயலாளர் க சந்திரசேகரன். கோவை வடக்கு மாவட்டம் கூடலூர் நகர கழக செயலாளர் அ அறிவரசு. சேலம் மத்திய மாவட்டம் மெய்யனூர் பகுதி செயலாளர் சி பன்னீர்செல்வம். நாமக்கல் மேற்கு மாவட்டம் மல்லசமுத்திரம் பேரூர் செயலாளர் எம் திருமலை. அடுத்து வடக்கு மண்டலம் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் போச்சம்பள்ளி ஒன்றிய கழக செயலாளர் வி சாந்தமூர்த்தி. திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம் ஆரணி நகர கழக செயலாளர் ஏசி மணி. சென்னை தென்மேற்கு மாவட்டம் தியாகநாயகர் நகர் மேற்கு பகுதி கழக செயலாளர் கே ஏழுமலை. காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டம் உத்தரமேரூர் பேரூர் கழக செயலாளர் என் எஸ் பாரிவள்ளல். நன்றி. ஆயிரத்தி 1985 வழங்கப்படுகின்ற விருதுகளை 40 ஆண்டு காலமாக கேடயங்களை தலைமை கழகத்திற்கு தயாரித்து கொடுத்த தோழருக்கு தலைவர் அவர்கள் ஆடை அணிவித்து கௌரவிக்கின்றார். அடுத்து விருது மற்றும் பொற்கொடி வழங்குவது தந்தை பெரியார் விருது பெறுபவர் திருமதி பாப்பம்மாள். வாழ்த்துதல் வாசி கொடுப்பவர் நாடாளுமன்ற குழு தலைவர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் கவிஞர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் வாசித்து வழங்குவார்கள். கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். கோவை மாவட்டத்தில் திரு மருதாச்சலம் திருமதி வேலம்மாள் இணையரின் மூத்த மகளாக 10/3/1916 அன்று பிறந்தவர் திருமதி பாப்பம்மாள் என்கிற ரங்கம்மாள். பேரறிஞர் அண்ணா மீது பற்று கொண்டு கழகம் தொடங்கிய காலத்திலேயே கழகத்தில் இணைந்து பணியாற்ற தொடங்கினார். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மீது மாறாத மதிப்பும் பாசமும் கொண்டிருந்த பாப்பம்மாள் கழகம் நடத்திய 15 மாநில மாநாடுகள் உள்ளிட்ட அனைத்து மாநாடுகளிலும் கலந்து கொண்டவர். 1965ஆம் ஆண்டு கழகம் நடத்திய இந்திய எதிர்ப்பு போராட்டம் தொடங்கி அனைத்து போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்டு களம் கண்டவர் பாப்பம்மாள். அகவை 108ஐ கடந்த நிலையிலும் நீட் தேர்வை ஒழிக்க கழக இளைஞரணி செயலாளர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்த கையொப்பம் திரட்டும் போராட்டத்தில் பல நூறு பேரிடம் அவரே இணைய வழியிலும் நேரிலும் சென்று கையொப்பம் திரட்டினார். இந்திய விடுதலைக்கு பிறகு கழகம் போட்டியிட்ட அனைத்து நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களிலும் கழகம் வெற்றி பெற பணியாற்றியுள்ளார். சுதந்திர இந்தியாவில் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும்
2024 நாடாளுமன்ற தேர்தல் வரை வாக்களித்துள்ளார் என்பதை பிபிசி நிறுவனம் தனது தொலைக்காட்சி மற்றும் வானொலி ஒளிபரப்பில் ஒரு குறு ஆவணமாக உலகம் முழுவதும் சென்று சேரும் வகையில் வெளியிட்டுள்ளது. 1959ஆம் ஆண்டு தேக்கம்பட்டி ஊராட்சி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் 1964இல் காரமடை ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினராகவும் பின்னர் தேக்கம்பட்டி ஊராட்சி மன்ற துணைத் தலைவராகவும் பொறுப்பேற்று பணியாற்றினார். 1970ஆம் ஆண்டு தொடங்கி 45 ஆண்டு காலம் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக உழவர் விவாத குழு உறுப்பினராக செயல்பட்டார். 1965ஆம் ஆண்டிலேயே மாதர் சங்க தலைவராக செயல்பட்டு கிராம பெண்களின் முன்னேற்றத்திற்கான சமூக பணிகளை மேற்கொண்டார். இவரது இயக்க பணிகளையும் முத்தமிழறிஞர் கலைஞர் மீது இவர் கொண்டுள்ள பாசத்தையும் அறிந்த மாண்புமிகு முதலமைச்சர் கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதுவரை தனது குடும்ப உறுப்பினர்களில் ஒருவராக பாசம் காட்டி வருகிறார். நீலகிரியில் நடைபெற்ற மூத்த உறுப்பினர்களை சிறப்பிக்கும் நிகழ்ச்சியில் இவருக்கு பொற்கிழி வழங்கி பாராட்டினார். இவரது கழக பணியினை பாராட்டிடும் வகையில் திமுக பவள விழா ஆண்டில் தலைமை கழகத்தின் சார்பில் இன்று சென்னை நந்தனம் YMCA திடலில் நடைபெறும் முப்பெரும் விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் பெரியார் விருது வழங்கி சிறப்பிக்கிறார். அவரது சார்பில் அவர் உடல்நலம் இல்லாத காரணத்தால் அவரது பெயர்த்தி ஜெயசுதா அவர்கள் அந்த பரிசினை தலைவர் அவர்களிடம் பெற்றுக்கொள்வார். அடுத்து அண்ணா விருது பெறுபவர் அறந்தாங்கி மிசா ராமநாதன். வாழ்த்துடர் வாசித்தளிப்பவர் இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்துதை வாசிப்பார்கள். கழகத்துடைய பவள விழா ஆண்டில் நிறைவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வரலாற்று சிறப்புமிக்க முப்பெரும் விழாவில் உரையாற்றுகின்ற வாய்ப்பை பெற்றதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். இந்த சிறப்புக்குரிய வாய்ப்பை தந்த கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் முதற்க நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் கழக பொதுச் செயலாளர் துரைமுருகன் மாமா அவர்களே, கழக பொருளாளர் கழக மக்களவை குழு தலைவர் TR பாலுமாமா அவர்களே, மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கழகத்துடைய முதன்மை செயலாளர் அண்ணன் திரு KN நேரு அவர்களே, கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர்கள் அமைப்பு செயலாளர் உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகளே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாவட்ட கழக செயலாளர்களே, இந்த முப்பெரும் விழாவிற்கான ஏற்பாட்டை மிகச் சிறப்பாக செய்திருக்கின்ற மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு மா சுப்பிரமணியன் அவர்களே, வந்திருக்கக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, மேயர்கள், நகர்மன்ற தலைவர்கள் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, இளைஞரணி உள்ளிட்ட பல்வேறு அணிகளுடைய நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, பத்திரிகை நண்பர்களே, முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்புக்குரிய முப்பெரும் விழாவில் பெரியார் விருது பெறவுள்ள கோவை பாப்பம்மா பாட்டி அவர்களுக்கும், அண்ணா விருது பெறுகின்ற அண்ணன் அறந்தாங்கி மிசா ராமநாதன் அவர்களுக்கும், முத்தமிழர் டாக்டர் கலைஞர் விருதை பெறுகின்ற கழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு ஜெகத்ரட்சகன் அவர்களுக்கும்,
பாவேந்தர் விருதினை பெறுகின்ற கழகத்துடைய தீர்மான குழு செயலாளர் அண்ணன் தமிழ்தாசன் அவர்களுக்கும், இனமான பேராசிரியர் விருது பெறுகின்ற அண்ணன் VP ராஜன் அவர்களுக்கும், கழக தலைவர் அவர்களுடைய பெயரிலேயே முதன்முறையாக வழங்கப்படுகின்ற விருதை பெறவுள்ள அண்ணன் திரு பழனி மாணிக்கம் அவர்களுக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மிசா திரு ராமநாதன், ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம், இன்றைய புதுக்கோட்டை மாவட்டம், அறந்தாங்கி வட்டம், மாபடிக்கோட்டை கிராமத்தில் சின்ன சேர்வை திருமதி சி சண்முகமணி இணையருடைய மகனாக 1/1/1943 ஆண்டு பிறந்தவர் திரு சி ராமநாதன். இவருடன் பிறந்தவர்கள் 5 பேர். பள்ளி பருவத்தில் அறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர் ஆகியோருடைய சொற்பொழிவுகளால் ஈர்க்கப்பட்டு கழக பணியாற்ற தொடங்கிய சி ராமநாதன் அவர்கள் ஆவுடையார் கோவில் மற்றும் அறந்தாங்கியில் பள்ளி படிப்பையும், காரைக்குடி அழகப்பா கல்லூரியில் பட்டப்படிப்பையும், சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்பையும் பயின்றவர். அழகப்பா கல்லூரியில் படித்த காலத்தில் மாணவர் பேரவை தலைவராக இருந்த இவர் அப்பகுதியில் உள்ள கல்லூரிகளில் படித்த மாணவர்களை இணைத்து மாணவர் திராவிட முன்னேற்ற கழக செயலாளராக பணியாற்றினார். சென்னை சட்டக்கல்லூரியில் பயின்ற காலத்தில் 1968-69 ஆண்டு காலத்தில் தமிழ் மன்ற செயலாளராக பொறுப்பேற்றிருந்த இவர் சட்டக்கல்லூரி வளாகத்தில் அறிஞர் அண்ணாவுடைய சிலையை நிறுவியர்களில் இவரும் ஒருவர். 1974 ஆண்டு ஆவுடையார் கோவில் ஒன்றிய செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 5 முறை தொடர்ந்து பொறுப்பு வகித்த இவர் பின்னர் தலைமை செயற்குழு உறுப்பினராகவும் தலைமை கழக சட்டத்திட்ட திருத்தக்குழு உறுப்பினராகவும் பொறுப்பு வகித்தார். 1965 ஆண்டில் ஆவுடையார் கோவில் ஒன்றியம் பூவலூர் ஊராட்சி மன்ற தலைவராக 13 ஆண்டுகள் பொறுப்பு வகித்த இவர் பின்னர் ஆவுடையார் கோவில் ஒன்றிய குழு உறுப்பினராக பொறுப்பேற்றுள்ளார். அறந்தாங்கி கூட்டுறவு விற்பனை சங்கம், ஆவுடையார் கோவில் வட்ட வீட்டு வசதி சங்கங்களுடைய தலைவராகவும் பொறுப்பு வகித்துள்ளார். 1976 ஆண்டு நெருக்கடி காலத்தில் மிசா கைதியாக ஓராண்டு காலம் திருச்சி மத்திய சிறைச்சாலையில் இருந்த இவர் கழகம் அறிவித்த அனைத்து போராட்டங்களும் கலந்து கொண்டு பல முறை சிறை சென்றுள்ளார். இவரது சகோதரர் மாவட்ட துணை செயலராக இருந்த திரு சி அம்பிகாபதி 45 நாட்கள் DIR கைதியாக திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இவர் மிசா கைதியாக சிறையில் இருந்த நேரத்தில் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இவரது இல்லத்திற்கு சென்று மதிய உணவு உட்கொண்டதை தனது வாழ்நாளில் கிடைத்த மிக பெரும் பெயராக கருதும் திரு சி ராமநாதன் அவர்களுக்கு ரா காவேரி என்ற மனைவியும் ஒரு மகனும் 3 மகள்களும் உள்ளனர். இவரது கழக பணியினை பாராட்டும் வகையில் திமுக பவள விழா ஆண்டில் தலைமை கழகத்தின் சார்பாக இன்று சென்னை நந்தனம் YMCA திடலில் நடைபெறுகின்ற 30 விழாவில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள், கழக தலைவர் அவர்கள் அண்ணா விருது வழங்கி சிறப்பிக்கின்றார். அடுத்து கலைஞர் விருது பெறுபவர் S ஜெகத் ரட்சகன். வாழ்த்துதல் வாசி கொடுப்பவர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் முனைவர் க பொன்முடி அவர்கள். உலகத் தமிழர்களின் ஒப்பற்ற தலைவர் கழகத் தலைவர் தளபதி அவர்களை வணங்குகிறேன். அண்ணன் துரைமுருகன், பாலு, நேரு அவர்களையும் வணங்கி வருங்கால தமிழகம், வருங்காலத்தை வழிநடத்தக்கூடிய இளைஞரணி செயலாளர் உதயா அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். விருது பெறவிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய உளமார்ந்த வாழ்த்துக்கள். முனைவர் S ஜெகத் ரட்சகன் கலைஞர் விருது 1950 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15 விழுப்புரம் மாவட்டம் வழுதாவூர் கலிங்கமலை கிராமத்தில் ஐயா கு சாமிக்கண்ணு, திருமதி லட்சுமி அம்மாள் அவர்களுடைய
இணையரின் 6வது மகனாக பிறந்தவர் ஜெகத்ரட்சகன். வைணவ மரபு வழி குடும்பத்தில் பிறந்தவர் எனினும் பள்ளி பருவத்திலேயே பகுத்தறிவு பாசறையில் பாடம் பயின்றவர். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகிய இருவரின் எழுத்துக்கும் பேச்சுக்கும் இதயத்தை பறிகொடுத்து களமாடத் தொடங்கியவர். 1965ஆம் ஆண்டு தனது 15வது வயதில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறைக்கோட்டம் கண்டவர். 1966ஆம் ஆண்டில் பள்ளி மாணவனாக இருந்தபோதே வழுதாவூர் கலிங்கமலை திமுக கிளை செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு கழக பணியாற்றியவர். 1968ஆம் ஆண்டில் சென்னை தாம்பரம் SIVET கல்லூரியில் படிக்கும்போது ஒருங்கிணைந்த செங்கல்பட்டு மாவட்ட திராவிட மாணவர் முன்னேற்றக் கழக செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் அறிஞர் அண்ணா அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார். கல்லூரி காலத்தில் பெரும் சிந்தனையாளர் டாக்டர் கோவூர் அவர்களை அழைத்து தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானத்தில் கடவுள் மறுப்பு பொதுக்கூட்டம் நடத்தியவர். பின்னர் தந்தை பெரியாரை சந்தித்து வாழ்த்து பெற்றவர். அதன் காரணமாக கல்லூரியில் நீக்கி வைக்கப்பட்டவர். தனித்தமிழ் இயக்கத்தில் ஈடுபாடு கொண்டு மொழி ஞாயிறு தேவநேய பாவனரிடம் மாணவராக 5 ஆண்டு காலம் இருந்து தனித்தமிழ் கேட்டு வளர்ந்தவர். கழக மேடைகளில் அரசியல் அறிவோடும் இலக்கிய செறிவோடும் கவித்துவ களத்தோடும் இடியென பேசி வலம் வந்தவர். இன்று வரை தொடர்ந்து வந்து கொண்டிருப்பவர். தமிழக சட்டமன்ற உறுப்பினராக 1 முறையும் நாடாளுமன்ற உறுப்பினராக 5 முறையும் ஒன்றிய இணை அமைச்சராகவும் பொறுப்பு வகித்து மக்கள் பிரதிநிதியாக வலம் வருபவர் முனைவர் ஜெகத்ரட்சகன். முத்தமிழறிஞர் கலைஞரின் அளவற்ற அன்புக்கும் வாழ்த்துக்களுக்கும் ஆட்பட்டவர். தலைவர் கலைஞர் அவர்கள் ஜெகத்ரட்சகன் அவர்களை ஆழ்வார் என்று அன்போடு அழைப்பார். என் தம்பி இன்னொரு சடையப்ப வள்ளல் என்று கலைஞர் அவர்களால் புகழப்பட்டவர் ஜெகத்ரட்சகன். ஆழ்வார்கள் ஆய்வு மையம் என்ற இலக்கிய அமைப்பு நிறுவி அதன் மூலம் ஏறத்தாழ 350 இலக்கிய நூல்களை படைத்துள்ளார். பழங்கால தமிழ் இலக்கிய நூல்கள் பலவற்றை தேடி பதிப்பித்து தமிழருக்கும் பெருங்கொடை அளித்துள்ளார். இவர் எழுதிய நாவேந்தரும் பாவேந்தரும் எனும் நூலும் கருத்த மக்களின் உரத்த சிந்தனை என்ற நூலும் பல்கலைக்கழகத்தில் முதுநிலை மாணவர்களுக்கு பாடமாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. திருக்குறள் மற்றும் 4000 திவ்ய பிரபந்தம் ஆகிய நூல்களுக்கு எளிய உரை எழுதி குறைந்த விலையில் வழங்கி வருகிறார். இவரது துணைவியார் நினைவில் வாழும் அனுசுயா. இவர்களுக்கு டாக்டர் சந்தீப் ஆனந்த் என்ற மகனும் டாக்டர் ஸ்ரீ நிசா என்ற மகளும் உள்ளனர். திரு எஸ். ஜெகத்ரட்சகன் அவர்களின் கழகப் பணியையும் தமிழ் பணியையும் பாராட்டி திமுக பவள விழா ஆண்டில் தலைமை கழகத்தின் சார்பில் இன்று சென்னை நந்தனம் YMCA திடலில் நடைபெறும் முப்பெரும் விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்கள் கலைஞர் விருது வழங்கி சிறப்பிக்கிறார். அவரை வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து பாவேந்தர் விருது பெறுபவர் கவிஞர் தமிழ்தாசன். வாசித்தளிப்பவர் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மாநிலங்களவை உறுப்பினர் அந்தியூர் ப. செல்வராஜ். மாண்புமிகு கழகத் தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். பாவேந்தர் விருது பெறுபவர் கவிஞர் தமிழ்தாசன். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதிக்குட்பட்ட
வன்னியன் சூரக்குடி என்னும் சிற்றூரில் 30/9/1954 திரு ராமையா திருமதி மாரியம்மாள் ஆகியோரின் மூத்த மகனாக பிறந்தார். ஆத்தாங்குடியில் உள்ள நேரு நடுநிலைப் பள்ளியிலும் பள்ளத்தூரில் உள்ள அருணாசலம் செட்டியார் உயர்நிலைப் பள்ளியிலும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பையும் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பட்ட மேற்படிப்பையும் சென்னை டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்பையும் முடித்து வழக்கறிஞராக பணியாற்றி வருகின்றார். 1955 இந்திய எதிர்ப்பு போராட்ட காலத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து பள்ளி மாணவனாக இருந்து தமிழ்தாசன் மற்றும் நண்பர்கள் உள்ளிட்ட 12 பேரை பேருந்துகளை மடக்கினார்கள் என்ற குற்றஞ்சாட்டி ஒரு வார காலம் சிறை தண்டனை சிறையில் அடைத்தனர். திராவிட இயக்க தலைவர்களான தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஆகியோரின் எழுத்து பேச்சுகளால் கவரப்பட்டு தானும் ஒரு பேச்சாளராகவும் எழுத்தாளராகவும் உருமாறி கழக பணியாற்றி வருகின்றார். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் வழியில் தானும் ஒரு கவிஞராக மாறி எப்பிலக்கணப்படி கவிதைகளை எழுதி அவையனைத்தும் முரசொலியில் வெளிவந்துள்ளன. சென்னை சேப்பாக்கம் தொகுதியில் கழக உறுப்பினராக உள்ள இவர் வட்ட பிரதிநிதியாகவும் பகுதி கழக பிரதிநிதியாகவும் மாவட்ட கழகத்துடைய பிரதிநிதியாகவும் சேப்பாக்கம் பகுதி இளைஞரணி இலக்கிய அணி செயலாளராகவும் பொறுப்பேற்று பணியாற்றி உள்ளார். தற்போது தலைமை கழக தீர்மான குழு தலைவராக பொறுப்பு வகித்து வருகின்றார். கழகம் அறிவித்த நடத்தப்பட்ட பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டு 29 முறை சிறைவாசம் அனுபவித்துள்ளார். 1986 இவர் சிறையில் இருந்த காலத்தில் இவரது தங்கை பார்வதி திருமணம் நடைபெறவுள்ள செய்தி அறிந்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பிணையில் செல்ல இவரிடம் கூறியும் இவர் பிணை கோராமல் சிறையில் இருந்தார். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழ்தாசன் அவர்களுக்கு நூல்களுக்கு வழங்கிய வாழ்த்து செய்தியில் தமிழ் சமுதாயத்தின் எழுச்சிக்காக திராவிட இயக்கம் ஆற்றி வரும் பணிகள் பலவற்றை விரிவித்தும் தொகுத்தும் எழுதப்பட்ட பல்வேறு கட்டுரைகள் ஒவ்வொன்றிலும் இடம்பெற்றிருப்பது கண்டு பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் புகழுரை வழங்கியுள்ளார்கள். தமிழ்தாசன் அவர்கள் 4/2/1984 கௌசல்யா அவர்களை மனம் புரிந்தார். இவ்விணையருக்கு கோமல் என்ற மகள் உள்ளார். இவர் மருத்துவராக பணியாற்றி வருகின்றார். இவர் கழக பணியினை பாராட்டும் வகையில் திமுக பவளவிழா ஆண்டில் தலைமை கழகத்தின் சார்பில் இன்று 17/9/1924 சென்னை நந்தனம் YMC திடலில் நடைபெறும் இந்த முப்பெரும் விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்கள் பாவேந்தர் விருது வழங்கி சிறப்பிக்கின்றார். நன்றி, வணக்கம். அடுத்து பேராசிரியர் விருது பெறுபவர் VP ராஜன். வாழ்த்து இதழ் வாசித்து கொடுப்பவர் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜா அவர்கள். வணக்கத்திற்குரிய தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். பேராசிரியர் விருது திரு VP ராஜன் விருதுநகர் மாவட்டம் திருநெல்வேலி வட்டம் மம்சாபுரம் கிராமத்தில் திரு வே பெருமாள் திருமதி வனத்தாய் இணையரின் மூத்த மகனாக 27/5/1950 அன்று பிறந்தவர் VP ராஜன் அவர்கள். இவரது தந்தை ஆலை தொழிலாளி, தாயார் விவசாய கூலி தொழிலாளி ஆவார். ராஜபாளையத்தில் பள்ளிக்கல்வி முடித்து
விருதுநகரில் பியூசி வரை படித்தார். கல்லூரியில் படிக்கும்போது கழக மாணவரணியில் இணைந்து பணியாற்றினார். 1969ஆம் ஆண்டில் தான் வளர்ந்த வாகைக்குளம்பட்டி கிராமத்தில் அண்ணா அறிவாலயம் என்ற பெயரில் படிப்பகம் தொடங்கி கழக பணியில் ஈடுபட்டார். 1972ஆம் ஆண்டில் வாகைக்குளம்பட்டி ஆதிதிராவிடர் கிளைக்கழக செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் 1977ஆம் ஆண்டு ராஜபாளையம் ஒன்றிய துணை செயலராக பொறுப்பேற்று பின்னர் 1983ஆம் ஆண்டு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக பணியாற்றத் தொடங்கினார். 1982ஆம் ஆண்டு முதல் தலைமை கழக சொற்பொழிவாளராக மாநிலம் முழுவதும் கழக கொள்கைகளை முழங்கி வரும் இவர் தற்போது மாநில ஆதிதிராவிடர் நலக்குழு இணைச் செயலராக பணியாற்றி வருகிறார். கழகம் நடத்திய அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொண்டு 18 முறை சிறை சென்றுள்ளார். 1997ஆம் ஆண்டு சேலத்தில் நடைபெற்ற இளைஞரணி மாநாட்டை திறந்து வைத்து உரையாற்றும் வாய்ப்பை பெற்றவர் இவர். 1989 மற்றும் 1996ஆம் ஆண்டு ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு 2 முறை சட்டப்பேரவை உறுப்பினராக பணியாற்றிய திரு வி.பி. ராஜன் 2010ஆம் ஆண்டில் தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் நலவாரிய இணைத் தலைவராக பொறுப்பு வகித்தார். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் முரசொலியில் உடன்பிறப்புக்கு எழுதிய மடலில் புலிக்குட்டி வி.பி. ராஜன் என்று பாராட்டி கலைஞர் அவர்கள் எழுதியதை தனது வாழ்நாள் பெருமையாக வி.பி. ராஜன் கருதுகிறார். இவரது மனைவி பெயர் முத்துலட்சுமி. இவருக்கு வி.பி.ஆர். தமயந்தி என்ற மகளும் வி.பி.ஆர். இளம்பெருதி, வி.பி.ஆர். கதிரவன் ஆகிய 2 மகன்களும் உள்ளனர். தொடர்ந்து கழகப்பணி ஆற்றி வரும் திரு வி.பி. ராஜன் அவர்களின் தொண்டினை பாராட்டி திமுக பவளவிழ ஆண்டில் தலைமை கழகத்தின் சார்பில் இன்று 17/9/2024 அன்று சென்னை நந்தனம் YMCA திடலில் நடைபெறும் முப்பெரு விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் கழகத் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெரியார் விருது வழங்கி சிறப்பிக்கிறார். வணக்கம். மன்னிக்கவும் பேராசிரியர் விருது வழங்கி சிறப்பிக்கிறார். இதுவரையிலே தலைமை கழகத்தின் சார்பில் 5 விருதுகள் தான் வழங்கப்பட்டு வந்தன. கழகத்தினுடைய பவள விழா ஆண்டான இந்த ஆண்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தலைவர் கலைஞருக்கு பின்னால் நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிற கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் பெயரால் இந்த ஆண்டு முதல் கழகத்தினுடைய பவள விழா ஆண்டு முதல் அவருடைய பெயரிலும் தலைமை கழகத்தால் விருது வழங்கப்பட இருக்கிறது. அந்த விருதினை SS பழனிமாணிக்கம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. வாழ்த்து வாசித்து அளிப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் ஐ. பெரியசாமி அவர்கள். முதன் முறையாக எங்களுடைய ஊரினும் மேலான தலைவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் விருது முதலில் பெறுபவர் SS பழனிமாணிக்கம். இந்த விழாவில் பங்கு பெற்றிருக்கிற தலைவர் அவர்களே, பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்களே, நம்முடைய பொருளாளர் அண்ணன் TR பாலு அவர்களே, அண்ணன் நேரு அவர்களே, இங்கே வாழ்த்துதல்கள் வாசித்து அமர்ந்திருக்கிற நம்முடைய அந்தீர் செல்வராஜ் அவர்களே, சகோதரி கனிமொழி அவர்களே, சகோதரர் நம்முடைய ராஜா முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜா அவர்களே, குறிப்பாக வருங்காலத்தில் தமிழகத்தை வழிநடத்த இருக்கின்ற இளைஞரணியினுடைய செயலாளர் அருமை தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே,
இந்த பிரம்மாண்டமான விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாண்புமிகு நம்முடைய மா சுப்பிரமணியம் அவர்களே, வருகின்றிருக்கின்ற அமைச்சர் பெருமக்களே, அனைத்து பெருமக்களே, அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து இதை வாசித்தளிக்க விரும்புகிறேன். தஞ்சை மாவட்டம் தஞ்சை வட்டம் நாட்டாணி கிராமத்தில் திரு சுப்பையா திருமதி மரகதம்மாள் ஆகியோருடைய மகனாக 15/8/1950 பிறந்தவர் திரு SS பள்ளிமாணிக்கம் ஆவார்கள். 62ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் தஞ்சை தொகுதியில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் போட்டியிட்ட நேரத்தில் தனது தாய் மாமன்னர்களான சூரக்கோட்டை கோபாலகிருஷ்ணன், கம்பர் என்கிற வரதன் ஆகியோரோடு இணைந்து கலைஞருக்காக தேர்தல் பணியாற்றினார். தஞ்சை பிளாக் உயர்நிலைப் பள்ளியில் படித்து கொண்டிருந்த நேரத்தில் 1965ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு ஊர்வலம் நடத்தி இந்திய எதிர்ப்பு வாசகங்களை சுவர்களில் எழுதினார். 1971ஆம் ஆண்டில் புஷ்பம் கல்லூரியில் படித்த நேரத்தில் மாணவர்களை திரட்டி தஞ்சையில் பல்வேறு தொகுதிகளில் போட்டியிட்ட கழக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொண்டார். பச்சை பெண் கல்லூரி முதுகலை பயின்ற பொழுது மிசா ஆர் கணேசன் தலைமையில் கல்லூரி மாணவர் திமுக செயலாளராக பணியாற்றினார். அந்த காலகட்டத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை சந்திக்கும் வாய்ப்பினை பெற்றார். 1981ஆம் ஆண்டில் இலங்கை தமிழர் பிரச்சினைக்காக போராடி முத்தமிழறிஞர் கலைஞர் ஆற்காடு வீராசாமி, RT சீதாபதி ஆகியோருடன் கைது செய்யப்பட்டு சென்னை மத்திய சிறையில் இருந்தார். கழகம் நடத்திய அனைத்து போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறைவாசம் அனுபவித்துள்ளார். 1985இல் சோவியத் ஒன்றியத்தில் உலக இளைஞர்கள் மாணவர் மாநாட்டில் கழகத்தின் சார்பில் கலந்து கொண்டார். கழகத்தின் மாநில மாணவர் அணி இணைச் செயலாளர், விவசாய அணி இணைச் செயலாளர், வெளிமாநில தொடர்பு செயலாளர் ஆகிய பொறுப்புகள் வைத்ததோடு தஞ்சை மாவட்ட கழக செயலாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றினார். தற்போது உயர்நிலை செயல் திட்ட குழு உறுப்பினராகவும் பொறுப்பு வைத்து வருகிறார். 1996இல் தொடங்கி 96, 98, 99, 2004, 2009, 2019 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் கழகத்தின் சார்பில் தஞ்சை தொகுதியில் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியுள்ளார். 2004ஆம் ஆண்டு முதல் 2013ஆம் ஆண்டு வரை 9 ஆண்டுகள் ஒன்றிய அரசினுடைய நிதித்துறை இணையமைச்சராகவும் பணியாற்றினார். நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றிருந்த காலத்தில் அண்ணன் முரசொலி மாறன் அவர்கள் தம்மை வழிநடத்தி சென்றார் என்று பெருமையோடும் குறிப்பிடும் இவர், கழகத் தலைவர் தளபதி அவர்கள் தமக்கு சோதனை வந்த போதெல்லாம் துணை நின்றார் என்று பெருமையுடன் கூறுகிறார் SS பழனிமாணிக்கம். 1983ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களினுடைய தலைமையில் மகேஸ்வரி அவர்களை மணந்து கொண்ட திரு SS பழனிமாணிக்கத்திற்கு டாக்டர் பிரீத்தி என்ற ஒரே மகள் இருக்கிறார். கழக பணிகளில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு பணியாற்றி வரும் திரு SS பழனிமாணிக்கம் அவர்களுக்கு திமுக பவள விழா ஆண்டில் தலைமை கழகத்தின் சார்பில் இன்று OMCA திடலில் நடைபெறும் முப்பெரு விழாவில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய மு.க. ஸ்டாலின் விருது வழங்கி சிறப்பிக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.
விருது பெற்றவர்கள் சார்பாக ஏற்புரை SS பழனிமாணிக்கம். தாழ்ந்த தமிழகத்தின் வீழ்ச்சியை எழுச்சியாக மாற்ற உருவாக்கப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 12வது ஆண்டில் நடைபெறுகிற முப்பெரு விழாவில் விருதுகளை வழங்கி உரையாற்ற இருக்கிற எங்களின் கழக காவலர், இன்றைய தமிழகம் முதலமைச்சர்களுக்கெல்லாம் முன்மாதிரியான முதலமைச்சர் மாண்புமிகு தலைவர் முதல்வர் தளபதி அவர்களே, நிகழ்ச்சியில் தலைமையேற்றிருக்கிற கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்களே, கழகத்தின் பொருளாளர் அண்ணன் TR பாலு அவர்களே, இன்றைய தமிழகத்தில் தளபதியோடு இணைந்தும் எதிர்கால தமிழகத்தை வழிநடத்தவும் இருக்கிற எங்களுடைய ஆருயிர் இளவல் அன்புக்குரிய தம்பி உதயநிதி அவர்களே, கழகத்தினுடைய முன்னோடிகளே, மாவட்ட கழக செயலாளர்களே, அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, திரளாக வெள்ளம் போல் கூடியிருக்கிற கழக நண்பர்களே, சகோதரிகளே, வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெள்ளி விழா ஆண்டை தலைவர் கலைஞர் கொண்டாடினார். பொன்விழா ஆண்டை நம்முடைய தலைவர் கலைஞர் கொண்டாடினார். பவள விழா ஆண்டை நீங்கள் கொண்டாடி இருக்கிறீர்கள். வைர விழா ஆண்டை கொண்டாடுவதற்கு எங்களில் எதிர்கால கட்சியை வழிநடத்துவதற்கு நீங்கள் ஒருவரை அடையாளம் காட்ட வேண்டும். திராவிடத்தின் எழுச்சியை தலைவர் கலைஞர் மறைவுக்கு பிறகு இந்த ஆட்சி மறுபடியும் மீண்டும் அரியணை ஏறுமா, இவர் முதலமைச்சர் ஆவாரா என்றெல்லாம், வெற்றிடம் ஏற்பட்டது என்றெல்லாம் பத்திரிகைகள் யூகம் சொல்லின. அரசியல் தலைவர்கள் ஆருடம் கணித்தார்கள். ஆனால் அவைகளெல்லாம் துச்சமென மதித்து உங்கள் கடும் உழைப்பால் கழகத்தினுடைய கௌரவத்தையும் கழக தோழருடைய சுயமரியாதையையும் காப்பாற்றி இருக்கிறீர்கள். நீங்கள் நின்ற தேர்தல் மட்டுமல்ல, நீங்கள் நின்று நடத்திய எல்லா தேர்தல்களிலும் வெற்றியை தேடி குவித்து, சட்டமன்றமானாலும் நாடாளுமன்றமானாலும் உள்ளாட்சி தேர்தலானாலும் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றிருக்கிறீர்கள். நான் உங்களை கேட்டுக்கொள்வதெல்லாம், இங்கே நீங்கள் உழைத்த உழைப்புக்கு வெற்றியை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல அகில இந்திய அரசியலில் உருவாக்கி இருக்கிறீர்கள். இன்றைக்கு இந்தியாவில் உள்ள எல்லா அரசாங்கமும் உங்களுடைய மாதிரி அரசாங்கத்தை பார்த்து தன்னுடைய அரசாங்கத்தை நடத்த துவங்கி இருக்கிறது. மத்திய அரசோடு சமரச போக்குகள், அவர்கள் வந்தால் சமரசம், இல்லை நம்மளோடு பாரவர்கள் யுத்தம் புரிவதென்றால் கொள்கை யுத்தத்தில் யாருக்கும் பின்வாங்காமல் நின்று இந்தியாவில் இருக்கிற எல்லா முதலமைச்சர்களுக்கும் தலைமை தாங்குகிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தில் கழக தொண்டன் தன்னுடைய உறுப்பினர் சீட்டையே ஒரு உயிராக கருதுகிறவன். அப்படிப்பட்ட கழக தோழனுக்கு நீங்கள் இன்றைக்கு தந்தை பெரியார் பெயரால், பேரறிஞர் அண்ணா பெயரால், தலைவர் கலைஞர் பெயரால், பாவேந்தர் பெயரால் பேராசிரியர் விருதையெல்லாம் வழங்கி இருக்கிறீர்கள். ஆனால் இந்த விருதையெல்லாம் வழங்குவதை விட உங்கள் பெயரால் இருக்கிற விருதை எனக்கு வழங்கி இருக்கிறீர்களில் என்னுடைய வாழ்நாளில் நான் செய்த மிகப்பெரிய பாக்கியம். காரணம், என்னுடைய ஒவ்வொரு சோதனையான காலகட்டத்திலும் துணை நின்று என்னை தூக்கி நிறுத்தி இருக்கிறீர்கள். 1999ஆம் ஆண்டு மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவேனா என்று என் மீது பழி சுமத்தப்பட்ட போது நீங்கள் தான் தம்பி பொய்யாமலிடத்திலே சொல்லி இந்த சங்கேதத்தை தலைவரிடத்திலே நிவர்த்தி செய்ய என்று சொன்னீர்கள். அதன் பிறகு மாவட்ட செயலாளராக்கினீர்கள், அமைச்சராக்கினீர்கள். இன்றைக்கும் என்னை உங்கள் விருது கொடுத்து பெருமைப்படுத்தி இருக்கிறீர்கள். உங்களுக்கும் கழகத்திற்கும் உழைப்பதுதான் என்னுடைய காலமெல்லாம் உள்ள பணி என்று சொல்லி கழகத்தில் தமிழகத்தில் எதிர்காலத்தில் நடைபெற வேண்டிய சட்டப்பேற வேண்டிய போர் மேகம் சூழ்ந்து விட்டது. ஒவ்வொரு நாளும் இன்று வருகிற காலங்களில் கணக்கில் கணிக்கப்பட வேண்டிய காலங்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் தமிழகமெங்கும் உங்களைப் போல் சுற்றி சுழன்றவர்கள். எனக்கு 9 தேர்தல்களில் தலைவரும் நீங்களும் வாய்ப்பு கொடுத்தீர்கள்.
தலைவரோடு நான் தேர்தல் பிரச்சாரம் எனக்காக சென்றிருக்கிறேன். உங்களோடு தேர்தல் பிரச்சாரம் சென்றிருக்கிறேன். தம்பி உதயநிதியோடும் சென்றிருக்கிறேன். உங்களிடத்தில் பொதுமக்கள் காட்டுகிற அன்பு, கட்சி தோழர்கள் காட்டுகிற விசுவாசம் வேறு எந்த தலைவரிடத்திலும் எங்களை எல்லாம் காட்டுவதில்லை என்பதுதான் உண்மை. யாரை கழகத்தில் முன்னிலைப்படுத்தினால் பொதுமக்களை கவர முடியுமோ, கழக தோழனை வெறியோடு கட்சி வேலை செய்ய சொல்ல முடியுமோ அவர்களைத்தான் நான் முன்னிறுத்த வேண்டும். உங்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்க கழக தலைவர்களுக்கும் ஏன் இன்னும் தயக்கம்? உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டாமா? பேராசிரியரை விட பெரிய மனிதர்கள் நாங்கள் யாரும் இங்கே இல்லை. பேராசிரியர் தலைவர் தளபதி அவர்களை எவ்வளவு பெரிய மனத்தோடு துணை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டார்கள். நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். காலம் தாழ்த்தாதீர்கள். நன்றி, வணக்கம். அடுத்து கழகத்தின் முதன்மை செயலாளர் மாண்புமிகு KN நேரு அவர்கள் உரையாற்றுவார். பெரும் மரியாதைக்குரிய கழக தலைவரும் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன், பொருளாளர் அண்ணன் பால் அவர்கள், இளைஞரணி செயலாளர் அன்பிற்கினிய தம்பி உதயநிதி அவர்கள், மாண்புமிகு துணை பொதுச் செயலாளர்கள், இந்த கூட்டத்தை வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற நம்முடைய மாவட்ட செயலாளர் மா சுப்பிரமணியம் அவர்கள், விருது பெற்றிருக்கிற அன்பிற்கினிய விவசாயியாகவும் கழகமாக இருந்த பாப்பம்மாள் அவர்கள், அண்ணன் ராமநாதன் அவர்கள், மரியாதைக்குரிய அண்ணன் ஜெகத்ரட்சகன் அவர்கள், அன்பிற்கினிய ராஜன் அவர்கள், அன்பிற்கினிய தமிழ்தாசன் அவர்கள், அன்பிற்கினிய பள்ளிமாணிக்கம் அவர்கள், அத்தனை பேருக்கும் தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கிற வாழ்த்துக்களோடு எங்களுடைய வாழ்த்துக்கள் இணைத்து உங்களை மனமாற வாழ்த்துகிறோம். தலைவர் கலைஞராக இருந்தாலும் சரி, தளபதியாக இருந்தாலும் சரி, கழகத்தில் யார் எவ்வளவு விசுவாசமாக பணியாற்றுகிறார்கள், இந்த கழகத்திற்கு உண்மையாக பணியாற்றியிருக்கிறார்கள் என்பதை கண்டறிந்து அவர்களை கௌரவிப்பதிலே தலைவர் கலைஞர் அவர்களைப் போல நம்முடைய தளபதியும் உயர்ந்து நிற்கிறார் என்பதற்கு அடையாளம்தான் இங்கு வந்திருக்கிற விருது பெற்றிருக்கிற சகோதரர்கள். ஒன்று, அவர் 2014 தொடங்கி இன்று வரை நடைபெற்ற அத்தனை தேர்தல்களிலும் கழகத்தை வெற்றி வாகை சூட நம்முடைய முதலமைச்சருடைய தலைமையிலே வெற்றி வாகை சூடி இருக்கிறது. இந்த பவளவிழா ஆண்டு நம்முடைய கலைஞர்கள் நடத்தியது போல இன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கழகத்தினுடைய பவளவிழா ஆண்டையும் நடத்தியிருக்கிறார்கள். அவர் சொன்னது, கழகத்திலே பாராளுமன்றத்திலே 40க்கு 40 வெற்றி பெறுவோம் என்று சொன்னார். இப்போது நமக்கு இட்டிருக்கிற கட்டளை 200 சட்டமன்ற தொகுதியிலே நாம் வெற்றியாக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். தளபதி அவர்களே, நீங்கள் இட்ட கட்டளையை தலைமையில் கொண்டு கழக தோழர்களும் இங்கு விருது பெற்றிருக்கிறவர்களும் எதிரே அமர்ந்திருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர்கள், சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் உண்மையாக உழைப்போம். உங்களுக்கு அந்த வெற்றியை தேடி தருவோம். உங்களை மேலும் பெருமைப்படுத்தி மீண்டும் இந்த தமிழகத்தை ஆளுகிற பொறுப்பை தமிழக மக்கள் வளர்வார்கள். நீங்கள் வாழ்க வாழ்க என்று அமைகிறேன். வணக்கம், நன்றி. அடுத்து கழக பொருளாளர் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற குழு தலைவர் TR பால் அவர்கள் உரையாற்றுவார். வரலாற்று சிறப்புமிக்க பவள விழாவினுடைய தொடக்கத்தில் நடைபெறுகின்ற முப்பெரு விழாவினுடைய சிறப்புக்கும் மாண்புக்கும் பெருமை சேர்த்து இந்த வாழ்த்தொழி முழங்க வருகின்றிருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய தளபதியார் அவர்களே, தலைமையேற்றிருக்கின்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரான துரைமுருகன் அவர்களே, முதன்மை செயலாளர் அன்பு தம்பி நேரு அவர்களே, வாழ்த்துறை வழங்கிய இயக்கத்தின் எதிர்காலம் பேராண்மை மிக்க தம்பி உதயநிதி அவர்களே, துணை பொதுச் செயலாளர்களே, விருதுகளை பெற பெற்ற என்னுடைய அன்புக்குரிய சகோதரி, உடல்நிலை இல்லாத காரணத்தினால் தொலைக்காட்சியில் இருந்து
பார்த்து கொண்டிருக்க அன்பு சகோதரி பாப்பம்மாள் அவர்களே, அண்ணா விருது பெற்ற என்னுடைய அருமை நண்பர் அறந்தாங்கி ராமநாதன் அவர்களே, கலைஞர் விருது பெற்ற அன்பு தலைவர் கலைஞர் அவர்களால் ஆழ்வார் என்று அன்பழக அழைக்கப்பட்ட அன்பு தம்பி ஜெகத்ரட்சன் அவர்களே, பேராசிரியர் விருது பெற்ற அன்பு தம்பி விபி ராஜன் அவர்களே, பாவேந்த விருதினை பெற்ற அன்பு தம்பி தமிழ்தாசன் அவர்களே, தளபதியார் அவர்களுடைய பெயரால் அமைந்த விருதுகளை பெற்ற அன்பு நண்பர் பழனி மாணிக்கம் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, மாவட்ட கழக செயலாளர்களே, பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, இந்த நிகழ்ச்சியில் வரப்புரையாற்றிய என்னுடைய அன்பு தம்பி மராத்தன் மனிதர் மேயர் சுப்பிரமணியம் என்று சொன்னால் மிகையாகாது. அப்பேற்பட்ட தம்பி மேயர் சுப்பிரமணியம் அவர்கள் ஏறத்தாழ 15 நாளுக்கு மேற்பட்டு இந்த பந்தலை, மேடை அலங்காரத்தை, மின்னொலிகளை இரவு பகல் கண்டுஞ்சாது மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்து இன்றைக்கு இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட மேயர் தம்பி சுப்பிரமணியம் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ள மகிழ்ச்சி அடைகிறேன். ஊராட்சி மன்றங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நண்பர்கள், மேயர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்று இயக்கம் பிறந்த நாள். ஏறத்தாழ 75 ஆண்டுகள் இன்றோடு முடிந்துவிட்டது. பாவல விழா கொண்டாடப்படுகின்ற இந்த நேரத்தில் நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு 30 விழாவை இணைத்து மிகச்சிறப்பாக இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். செப்டம்பர் 15 இயக்கம் பிறந்த நாள், தந்தை பெரியார் பிறந்த நாள் செப்டம்பர் 17, அதை போலவே அண்ணா அவர்கள் பிறந்த நாள் செப்டம்பர் 15 ஆகிய 3 விழாக்களை ஒன்றாக சேர்ந்து இன்றைக்கு மிகச்சிறப்பாக 30 விழாவை கொண்டாடி கொள்கின்ற அன்பு தலைவர் தளபதி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். 1949 பிறந்த இயக்கம் எந்த விருதுகளையும் யாருக்கும் அளிக்காத நேரத்தில் 1985ஆம் ஆண்டு ஒரு நாள் காலையிலே அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் நம்முடைய அலுவலகத்துக்கு வந்தார்கள். அவசர அவசரமாக ஒரு வெள்ளைத்தாளை கொண்டு வா என்றார்கள். வெள்ளைத்தாளை கொடுத்த நேரத்தில் நீ சற்று விலகி நின்று சொன்னார்கள். கொடுத்து விட்டு வெளியிலே வந்து விட்டேன். பரபர என்று ஒரு சிறிய தாள், அந்த தாளில் முரசலைக்கு ஒரு அறிவிப்பை எழுதினார்கள். அந்த அறிவிப்பு இந்த ஆண்டு முதல் 1985 முதல் இயக்கம் 30 விழாவை நடத்த இருக்கிறது. இந்த விழாவில் தந்தை பெரியார் விருது மண்ணின் நாராயணசாமி அவர்களுக்கும் ஆகிய அண்ணா அவருடைய விருது பேராசு அவர்களுக்கும், கலைஞர் விருது பொன்னி வல்லவன் அவர்களுக்கும் வழங்கப்பட இருக்கிறது என்ற நல்ல செய்தியை எழுதினார்கள். எழுதி அவரே மடித்தார்கள். மடித்து இந்த கடிதத்தை அனுப்புவதற்காக ஒரு கவர் எடுத்துருவான்னு சொன்னேன். கவரை கொண்டு கொடுத்தேன். இதில் என்ன எழுதியிருக்காருன்னு எனக்கு தெரியாது. இதை நீயும் படிக்கக்கூடாது, முரசில் இருக்கிறவங்க அச்சு ஏற்றி வெளியிலே பத்திரிகை வெளியிலே செல்கின்றவரை யாரும் படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வா அப்படின்னாரு. உடனே அதை கொண்டு கொடுத்துட்டு வந்தேன். அதை எழுதி அனுப்பிச்சாரு. பத்திரிகையில் வெளியில் மறுநாள் வந்த பிறகுதான் 30 விழா என்று ஒரு விழா அன்று முதல் வர இருக்கிற செய்தி உலகம் முழுவதும் தெரியும். வேற யாருக்கும் தெரியாது. அன்றைக்கு மட்டும் ஏன் தெரியாதுன்னா, அன்றைக்கு எம்ஜிஆர் உயிரோடு வந்தார். உங்களுக்கு தெரியும். ஏன் செய்ய தெரியாதுன்னு, ஏன் அதை தெரிவிக்கக்கூடாது சொன்னதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா எதை எடுத்தாலும் தான் முந்திக் கொண்டு நாம் செய்ய இருப்பதை அவர்கள் செய்துவிட்டு தாங்கள் தான் செய்தோம் என்று நல்ல பெயர் எடுத்துக்கொள்வதற்காக அவர் செய்வார்கள் என்ற காரணத்தினால் தலைவர் அதை ஒரு உரையிலே போட்டு முரசிலே கொடுக்க சொன்னால் மறுநாள் பத்திரிகையில் வந்தது. இப்படி 1985 முதல் தொடர்ந்து நம்ம இயக்கம் நடத்தி வருகின்ற 30 விழாவில்
என்று மிகச்சிறப்பாக நம்முடைய இயக்கத்தோழர்களை 6 பேருக்கு சிறப்பு செய்து இன்றைக்கு அவர்களுக்கு பணமுடிப்பு வழங்கி அவர்களுடைய நல்ல இதயங்களுக்கு மாண்புற செய்கின்ற அந்த மிகப்பெரிய மரியாதையை தந்ததற்காக கழகத்தோழர் சார்பில் நானும் வாழ்த்துக்களை தெரிவித்து நடக்க இருக்கின்ற பொது தேர்தல் மிக விரைவாக வர இருக்கிறது. வருகின்ற தேர்தலில் நாமெல்லாம் வெற்றி பெற்று இதே அரங்கில் மீண்டும் சுப்பிரமணியம் அவர்கள் விழாமேடை அமைக்க மிகப்பெரிய வெற்றியை நாம் தேடித்து பெற வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் துரைமுருகன் அவர்கள் தலைமை உரையாற்றுவார். அவர் உரையாற்றிய பிறகு இந்த பிரம்மாண்டமான விழாவை ஏற்பாடு செய்திருக்கிற நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் கழக தலைவரை சிறப்பிக்க இருக்கிறார். எனவே பொதுச் செயலாளர் பேசி முடித்தவுடன் அவர் விருதளிக்க இருக்கிறார்கள். மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகள் அவருக்கு அருகிலே வந்திருக்கும்படி கேட்டுக்கொண்டு இப்பொழுது பொதுச் செயலாளர் அவர்கள் தலைமை உரையாற்றுவார். திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற மாபெரும் இயக்கத்தினுடைய தலைவர், தமிழகத்தின் முதல்வர், நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற அன்பு தலைவர் தளபதியார் அவர்களே, கழகத்தினுடைய பொருளாளர் இனிய நண்பர் பாலு அவர்களே, அமைப்பு முதன்மை செயலாளர் நேரு அவர்களே, கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்களே, இந்த மாபெரும் விழாவில் இயக்கத்துக்கு தாங்கள் உழைத்த உழைப்பை கழகம் கவனித்து இன்றைக்கு தலைவர் அவர்கள் விருதினை வழங்கியிருக்கிறார்கள். அந்த விருதினை பெற்றிருக்கக்கூடிய இனிய நண்பர்களே, சட்டமன்ற, நாடாளுமன்ற, மாவட்ட கழக, பேரூர் கிளைக்கழக செயலாளர்களே, வெள்ளம்பூர் குமிந்திருக்கிற நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். இந்த விழாவில் நான் தலைமை உரை என்றாலும் என்னுடைய நண்பர்கள் இன்றைக்கு பல்வேறு விருதுகளை பெற்றிருப்பதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ராமநாதன் அவர்கள் எங்களோடு சட்டக்கல்லூரியில் படித்தவர். டாக்டர் ஜெகத் ரட்சகன் அவர்கள் அவர் ஒரு கௌரி காலேஜில் படித்துவிட்டு வந்தவர். அடுத்து இருக்கின்ற பழனி மாணிக்கம் சட்டக்கல்லூரியில் எங்களோடு படித்தவர். நான் மாணவணி செயலாளராக இருக்கும்போது என்னோடு பணியாற்றியவர். அதே போன்று தம்பிதாசன் அவர்கள் நானும் ரகுமான் கானும் கோஷன் பேக்கில் பக்கத்து வீடுகளாக இருந்த பொழுது அவர் ரகுமான் கானுடைய வளர்ப்பிலே வளர்ந்த பிள்ளை. அதே நிலைதான் எனக்கும் அவருக்கும். ராஜன் அவர்கள் நீண்ட நெடுங்காலமாக ஒரு சக பேச்சாளர் என்ற முறையில் நான் அவருடைய ரசிகன். எல்லாவற்றுக்கும் மேலாக இதில் ஒரு அம்மையார் வராவிட்டாலும் அந்த அம்மையாரை பற்றி கலைஞர் தளபதி அவர்கள் நிறைய சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எனவே இந்திய போராட்டத்தில் என்னோடு களத்தில் இருந்தவர்கள் இன்றைக்கு இந்த விருதினை எல்லாம் பெறுகிறார்கள் என்பதிலே எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு இயக்கத்தில் உழைத்தவர்களை, பாடுபட்டவர்களை, தன்னலங்களால் இருந்தவர்களை எல்லாம் கண்டுபிடித்து அவர்களுக்கு விருது வழங்குகின்ற
ஒரு மகத்தான திட்டத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் வகுத்து கொடுத்தார்கள். அதில் கொஞ்சம் கூட பிசகாமல் நம்முடைய தளபதி அவர்கள் அந்த பணியை இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கிறார்கள். எனக்கு மற்றவர்களெல்லாம் இந்த தகுதிக்கு பொறுக்கியதில் எனக்கு ஆச்சரியமில்லை. ஆனால் ராமநாதனை அவர் கண்டுபிடித்தது எனக்கு பெரிய ஆச்சரியம். காரணம், ராமநாதன் கட்சியிலே தீவிரமானவர், கொள்கை பிடிப்புள்ளவர், எதற்கும் பயப்பட மாட்டார். ஆனால் அடக்கமானவர். 10 பேருக்கு அப்புறம் தள்ளிதான் நிற்பார். கல்லூரியிலே அப்படித்தான். ஆனால் மிசாவில் இருந்தவர். இவரை நம்முடைய தலைவர் நெஞ்சிலே நிறுத்தி ராமநாதனுடைய பெயரை அன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய தலைமை கழகத்தில் இருக்கிறவர்களுக்கு அந்த ஊரில் இன்னொரு ராமநாதன் உண்டு, மனோர் ராமநாதன். அந்த நிலை வந்துவிடக்கூடாது என்பதை கேட்டு திருப்பி, இல்லை இல்லையா, மிசாவில் இருந்த ராமநாதன் பார்லிமெண்ட்டுக்கு நின்றவர் என்று அடித்து சொன்னாரே. தளபதி அவர்களே, இந்த ஒன்றே என்னை கிறுகிறுக்க வைத்து விட்டது. இது அவருக்கு மட்டும்தான் சொந்தம் என்று. யாருக்கு? நம்முடைய தலைவருக்கு. இல்லை, அப்பனிடத்தில் தப்பாமல் வந்திருக்காய், இந்த வரங்களை கேட்டு எனக்காக வாட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இன்றைக்கு 75 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 75 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நம்முடைய பாட்டன் கட்சிக்கு சேர்த்து வெள்ளடை வேந்தர் தியாகராய் அறிவித்த 1916ஆம் ஆண்டு பிராமணர் மசோ அறிக்கையை வைத்தால் 100 ஆண்டு காலமாகிறது. ஆக 100 ஆண்டு காலம் ஒரு இயக்கம் தொடர்ந்து பல்வேறு பேர்களிலே இருந்தாலும் கொள்கையிலே மாறாமல் இருந்தது உலகத்திலே இந்த கட்சி மட்டும்தான். இதுக்கு அடிப்படை என்ன? எத்தனையோ நாடுகளில் எத்தனை விதமான போராட்டங்கள், வேலை கேட்டு போராட்டம் நடந்திருக்கிறது. மன்னரை வீழ்த்திவிட்டு குடியாட்சி வேண்டும் என்று போராட்டம் நடந்திருக்கிறது. சோற்றுக்காக போராட்டம் நடந்திருக்கிறது. நிலவரிக்காக போராட்டம் நடந்திருக்கிறது. ஆனால் சுயமரியாதைக்காக போராட்டத்தை ஆரம்பித்தது திராவிட இயக்கம் தான். அந்த சுயமரியாதையை, அந்த வித்தை ஆண்டுக்கு ஆண்டு கட்டி காத்து வந்திருக்கிறோம். அந்த வகையிலே தான் இன்றைக்கும் இந்த கட்சி நீடித்திருக்கிறது. இந்த கட்சிக்கு அது மட்டுமல்லாமல் இன்னொன்று நான் சொல்கிறேன், இந்த கட்சி என்ன சாதித்தது, நேரமில்லாத காரணம் சொல்கிறேன், என்ன சாதித்தது என்று கேட்டால், இடுப்பில கட்டிய துண்டை தோளிலே போட வைத்த கட்சி இந்த திராவிட இயக்கம். இந்த கட்சி திராவிட இயக்கம் தான் எனக்கு நம்மளை செருப்பு போட வைத்திருக்கிறது. இந்த திராவிட இயக்கம் தான் நம்மை கால்முட்டை வேட்டி கட்ட வைத்திருக்கிறது. இந்த திராவிட இயக்கம் தான் கோயிலுக்குள் நுழ வைத்திருக்கிறது. இந்த திராவிட இயக்கம் தான் ஆட்சி பீடத்தில் அமர்ந்து முதலமைச்சராகவும் அமைச்சராகவும் இருக்க காரியத்தை செய்திருக்கிறது. இது திராவிட இயக்கம் செய்திருக்கிற மகத்தான காரியங்கள். ஆனாலும் நம்முடைய பகை விட்டு விட்டதா? அன்றைக்கு ராஜகோபாலாச்சாரியார் இந்திய துண்டு கொடுத்திருந்தார். பகை ஒழிந்ததா? இல்லையே. இப்பொழுது மீண்டும் இந்தியத்தில் இப்போ இருவர் கொள்கை எடுத்துவிடுங்கள் என்று கேட்கிறார்கள். அதே போராட்டத்தை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டிய நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம். அதே அன்றைக்கு நாம் எந்த ஜாதி கொள்வீச்சு இருக்கிறது என்று சொன்னோமோ அதே ஜாதி தான் இன்றைக்கும் மறைமுகமான பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. ஒன்றை ஒன்று சொல்லுகிறேன். சமீபத்தில் டெல்லியில் சர்க்கார் ஒரு கமிட்டியை போட்டிருக்கிறார்கள். அந்த கமிட்டி எதற்காக என்று கேட்டால், the committee was appointed by the government of India to rewrite the history of India. இந்தியாவுடைய சரித்திரத்தை மாற்றி எழுதுவதற்கு, ரீரைட் செய்வதற்கு ஒரு கமிட்டி போட்டிருக்கிறார்கள். அந்த சரித்திரத்தில் என்ன கேடு? இதுவரையில் அரப்பா மொஹஞ்சதாரோ திராவிட நாகரிகம் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனால் இந்த கமிட்டி என்ன சொல்லுகிறார்? பின்னாடி சொல்லுகின்றால், இல்லை இல்லை, அது பிராமணர்களுடைய ஆரியருடைய நாகரிகம் என்று. அதற்கு மொஹஞ்சதாரோ அல்ல,
சரஸ்வதி நாகரிகம் என்று விட்டுறான். சரஸ்வதி எங்கே வந்தாள்? அலகாபாத்தில் வந்தாள். 3 நதி ஓடுகிறது. 2 நதி பேர் சொன்னான். 3வது நதி என்றும் அது கண்ணுக்குள் ஓடுகிறான். அந்த சரஸ்வதி நாகரிகம் என்று இன்னைக்கு சொல்லுகிறார். அப்படி அந்த ரீரைட் கமிட்டியில அவர்கள் 17 பேர்களை நாமினேட் செய்திருக்கிறது மத்திய அரசாங்கம். அதில் 3 பெண்கள், இல்ல 17 பேர்களை நாமினேட் செய்திருக்கிறது. அதில் 3 பேர் அபிஷியல், அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் 3 பேர் 17. மிச்சம் 14 பேர் மொத்த பேரும் பிராமணர்கள். மொத்த பேரும் பிராமணர்கள். இந்தியாவினுடைய சரித்திரத்தை ரீரைட்டாக எழுதுவதற்கு மத்திய அரசாங்கம் ஒரு கமிட்டி போடுகிறது. கமிட்டியே இருக்கிற அத்தனை பேருமா பிராமணன். போட்டு பார்த்தார்கள், ஒரு ஆள் குறையுது. அப்போட பிறகு தேடி தேடி பார்த்து அந்த ஆளை எங்கே போய் கண்டுபிடித்தார்கள் என்றால் கனடாவிலே ஒரு பிராமணன் இருந்தான். அவன் என்ன செய்து கொண்டிருந்தான் தெரியுமா? He is the president of Canadian chapter of Brahmin International and head office at Delhi. கனடாவில் இருக்கிற பிராமண சங்கத்தின் தலைவர். அவனை கண்டுபிடித்து ஒரு ஆளை கொண்டு வந்து போட்டிருக்கிறார்கள். ஆக மறுபடியும் பழைய பல்லவியை நாம் பாட வேண்டியதாக இருக்கிறோம். இதே நிலை நீடித்தால், பிஜேபி தொடர்ந்து போகுமானால், திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய வீரியத்தை காட்ட வேண்டிய காலகட்டம் வந்திருக்கிறது. அதற்காக இளைஞர்களை திரட்டுவதற்காக தம்பி உதயநிதி அவர்கள் இன்றைக்கு பல பட்டாளங்களை கூட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார். கடைசியாக ஒன்று, தலைவர் அவர்களே, என்னை விட நீங்கள் இறையவர் தான். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பெற்றிருக்கிற பேரு புகழ் அவ்வளவும் எங்கேயோ போயிருக்கிறீர்கள். நேற்றைக்கு நீங்கள் பார்த்தேன், அமெரிக்கா நாட்டில் லாஸ் ஏஞ்சல் நகரத்திலும் மற்ற கலிபோர்னியாவிலும் நீங்கள் போகிற பொழுது அங்குள்ள தமிழர்கள் உங்களை வாழ்த்திய வாழ்த்து, தொழிலதிபர்கள் உங்கள் காட்டிய அன்பு, அங்கு நான் ஒரு திராவிடன், பிற்படுத்தப்பட்டவன், பேக்வர்ட் என்று சொல்லாமல் நிமிர்ந்து நின்று தமிழ்நாட்டின் பெருமையை உயர்த்தி விட்டு வந்திருக்கிறீர்கள். அந்த காட்சியை நான் கோபாலபுரத்து விசுவாசி என்பது உங்களுக்கு தெரியும். நான் அழுதேன். என் தலைவர் மட்டும் இன்றைக்கு இருந்திருந்தால் எப்படி மகிழ்ச்சி அடைந்து இருப்பார் என்று எனக்கு தெரியும். எனவே நான் தளபதி கொண்டு சொல்கிறேன், நீங்கள் தான் எங்களுடைய ரட்சகர். நீங்கள் தான் திமுக கழகத்தினுடைய கர்த்தா. நீங்கள் தான் தமிழுடைய தலையெழுத்தை மாற்றாமல் மாற்றி பாதுகாக்க வேண்டியவர். எங்களுக்கு எல்லாம் நீங்களாக இருக்கிறீர்கள். உங்களை வாழ்த்த வேண்டும் என்ற எனக்கு ஆசை. ஆகியனால் ஒன்று சொல்லுகிறேன், நண்பர்களே, நான் மட்டும் ஆற்றினால் போதாது. இதோ குழுமி இருக்கிறது, லட்சக்கணக்காக வெட்ட வேண்டும். நான் தளபதி என்று சொல்லுவேன். ஒவ்வொருவரும் கையை உயர்த்தி வாழ்க என்று சொல்ல வேண்டும். கையை தூக்காதவரை பக்கத்தில் இருக்கிற கூட்டணி தளபதி அவர், தளபதிகள், தளபதி அவர்கள், தளபதி அவர்கள். நன்றி, வணக்கம். நிறைவாக நம்முடைய ஒப்பற்ற தலைவர் நம்மையும் இந்த நாட்டையும் வழிநடத்துகின்ற
தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் உரையாற்றி கழகத்திற்கு ஆக்கப்பூர்வமான அறிவுரையை வழங்கி பேருரையாற்றுவார்கள். கழகம் நல்ல கழகம், நம் திராவிட முன்னேற்ற கழகம், அதன் திருப்பணி என்றென்றும் தொடரும். கள்ளக்குடி கொண்டு கன்னித்தமிழ் வென்று உள்ளம் குடிகொண்ட கழகம், வெல்லும் வாளுமின்றி வெல்லும் திறம் கொண்ட வெற்றி பலகண்ட கழகம். அன்று அறிஞர் வழியில் வந்த கழகம், பின்னர் கலைஞர் தலைமை தந்த கழகம். அன்று பிள்ளை நிலவான கழகம், இன்று பபல விழா காணும் கழகம். கழகம் நல்ல கழகம், திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திருப்பணி என்றும் தொடரும். இப்படி என்னை தலை நிமிர்ந்து முழங்க வச்ச திராவிட முன்னேற்ற கழகத்தோட தீரர்கள் அனைவரும் வாழும் திசையை நோக்கி வணங்குகிறேன். உங்களுடைய வேவையாலும் ரத்தத்தாலும் மூச்சு காற்றாலும் உழைப்பாலும் தான் இத்தனை ஆண்டு காலம் கழகம் தலை நிமிர்ந்து நிற்குது, கம்பீரமா நிற்குது. அப்படிப்பட்ட தியாகத்தின் உருவமான திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய உள்ளத்துக்கும் இல்லத்துக்கும் என்னோட அன்பான வணக்கம். நீங்க இல்லாம கழகம் இல்லை, நீங்க இல்லாம நான் இல்லை. அந்த நன்றி உணர்ச்சியோடு தான் உங்க முன்னாடி நான் கம்பீரமாக நின்றுகிட்டு இருக்கிறேன். இந்த எழுச்சிமிகு 30 விழா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றுள்ள என்னுடைய ஆருயிர் அண்ணன் கழக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்களே, கழக பொருளாளர் என்னுடைய சகோதரர் TR பாலு அவர்களே, முதன்மை செயலாளர் KN நேரு அவர்களே, துணை பொதுச் செயலாளர்கள் I பெரியசாமி அவர்களே, க பொன்முடி அவர்களே, ராசா அவர்களே, என்னுடைய அருமை தங்கை அருமைக்குரிய அன்புக்குரிய கனிமொழி கருணாநிதி அவர்களே, அந்தியூர் செல்வராஜ் அவர்களே, இளைஞரணி செயலாளர் தம்பி உதயநிதி உள்ளிட்ட பல்வேறு அணிகளின் நிர்வாகிகளே, விருதுகளை பெற்றுள்ள விருதாளர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, தலைமை கழக நிர்வாகிகளே, ஆற்றல் மிக மாவட்ட கழகத்தின் செயலாளர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே, என் உயிரோடு கலந்திருக்கும் தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். பவள விழா, முப்பெரும் விழா, இந்த பொதுக்கூட்டத்தை ஒரு மாநாடு போல், எழுச்சி மிகுந்த மாநாடு போல் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாரத்தான் அமைச்சர் மாண்புமிகு மாசு அவர்கள், அந்த தொகுதியோட உறுப்பினரான மாசு கிட்ட எந்த பணியை கொடுத்தாலும் 2 மடங்கு உத்வேகத்தோடு செஞ்சு காட்டுவார் என்பதற்கு இந்த பவள விழா நிகழ்ச்சியை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. சென்னை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாசுவுக்கும் அவரோட தோளோடு தோல் நின்று தொண்டாற்றி இருக்கக்கூடிய சென்னை தெற்கு மாவட்ட கழக செயல் வீரர்கள் ஒவ்வொருத்தருக்கும் தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.
14 நாட்கள் அமெரிக்க பயணத்தை முடிச்சிட்டு கடந்த 14ஆம் தேதி சென்னைக்கு திரும்பினேன். தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக நானும் தம்பி டிஆர்பி ராஜா அவர்களும் அமெரிக்காவுக்கு சென்றோம். சென்றோம்னு சொல்றதை விட வென்றோம்னு தான் சொல்லணும். பல்லாயிரம் கோடி ரூபாய்க்கான முதலீடுகளும் பல்லாயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளும் கிடைக்க இருக்கு. அதை எண்ணி அடைந்த மகிழ்ச்சிக்கு எனக்கு அளவே கிடையாது. அதே போல எனக்கு அமெரிக்க வாழ் தமிழர்கள் கொடுத்த வரவேற்பு என்பது இந்தியாவின் மற்ற மாநில மக்களும் சோசியல் மீடியாவில் வியந்து பேசுற அளவுக்கு ரீச் ஆச்சு. அதுக்கு காரணம் நாம என்னைக்கு மக்களோட மக்களா இருக்கும். 1956ஆம் ஆண்டு 1966ஆம் ஆண்டு என்னோட 13 வயசுல கோபாலபுரம் இளைஞர் திமுகவை தொடங்கி 53 ஆண்டு காலம் இயக்கத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் உழைச்ச உழைப்புக்கான அங்கீகாரம் தான் இன்று பவளவிழா காணக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான் தலைவரா இருக்கிறது. கருப்பு சிவப்பு கொடியும் உடன்பிறப்புகளோட அரவணைப்பும் தலைவர் கலைஞருடைய வழிகாட்டுதல் தான் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர் என்ற தகுதி எனக்கு வழங்கினவங்க கழக உடன்பிறப்புகளான நீங்க தான். தமிழ்நாட்டோட முதலமைச்சர் என்ற மாபெரும் தகுதியை வழங்கினவங்க தமிழ்நாட்டு மக்கள். கழகமும் தமிழ்நாடும் என்னோட இரு கண்கள்னு நான் செயல்பட்டு வர்ற இந்த நேரத்தில் கழகத்தினுடைய பவள விழாவை கொண்டாடுறது எனக்கு கிடைச்ச பெருமையாக, என்னுடைய வாழ்நாள் கிடைத்திருக்கக்கூடிய பெருமையாக நான் கருதுகிறேன். ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதத்தில் திராவிட மாதமாகவே நாம் கொண்டாடிக்கிட்டு வரோம். பகுத்தறிவு புகழவன் தந்தை பெரியார் பிறந்த நாள், பேரறிஞர் பிறந்தகை அண்ணா பிறந்த நாள், அறிவியக்கமாம் திராவிட முன்னேற்ற கழகம் உதயமான நாள் ஆகிய மூன்றையும் இணைச்சு முப்பெரு விழாவாக தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டாட தொடங்கினார். இந்த விழாவுக்கு மகுடம் வைத்தார் போல கழகத்தோட தீரர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பிப்பார். பவள விழா ஆண்டான இந்த ஆண்டு முதல் என்னுடைய பேரான விருது 6ஆவதாக சேர்க்கப்பட்டிருக்கு. 6வது முறையா கழக ஆட்சியை நான் அமர்த்தின என்பதற்காக இது வழங்கப்பட்டிருக்கான்னு எனக்கு தெரியல. விருதுகள் பெறக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவிக்கிற அதே நேரத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில பெருமைக்குரியவர்கள். தந்தை பெரியார் விருத திருமிகு பாப்பமானவர்கள் பெற்றிருக்கிறார். அவர் உடல்நலை காரணமாக அவரால் வர முடியல என்றாலும் அவருடைய சார்பில் அவருடைய குடும்பத்தை சார்ந்த ஒருத்தர் அந்த விருதை பெற்றிருக்கிறார். பெரியாருக்கு பெரியார் என்ற பட்டத்தை வழங்கினவங்களே பெண்கள் தான். அந்த வகையில ஒரு பெண் பெறுவது மிக மிக பொருத்தமானது. கழகம் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து கழகத்தில் தொண்டரா சேர்ந்து கழக நடத்தின எல்லா போராட்டங்களையும் பங்கெடுத்து 108 வயசுலேயே கழகத்துடைய அடையாளமா மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய அடையாளமாக திருமிகு பாப்பம்மாள் அவர்கள் விளங்குகிறார். அடுத்து பேரறிஞர் அண்ணா பெயரிலான விருதயம் அறந்தாங்கி மிசா ராமநாதன் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். மாணவர்களை இணைச்சு 1964 கழகத்துக்கான தன்னோட தொண்டை தொடங்கினார் நம்முடைய ராமநாதன் அவர்கள். மொழிப்போர்ல கலந்துகிட்டார். 1976ஆம் ஆண்டு மிசா கைதியாக ஓராண்டு காலம் சிறையில் இருந்ததோடு கழகத்தோட எல்லா போராட்டங்களையும் பங்கெடுத்து தியாகத்தோட அடையாளம் தான் நம்முடைய ராமநாதன் அவர்கள். தலைவர் கலைஞர் பெயரிலான விருதை தலைவர் கலைஞர் அவர்களால் ஆழ்வார் என்றும் என்னால் திராவிட ஆழ்வார் என்றும்
அழைக்கப்படக்கூடிய நம்முடைய ஜெகத்ரட்சகன் அவர்கள் பெற்றிருக்கிறார். இதயத்தோட ஒரு பக்கத்தை கலைஞருக்கும் இன்னொரு பக்கத்தை ஆழ்வார்களுக்கும் அர்ப்பணிச்சவர் நம்ம ஜெகத்ரட்சகன் அவர்கள். பள்ளி காலத்துல இந்திய எதிர்ப்பு போர்ல பங்கெடுத்தவர். கல்லூரி காலத்துல பெரியார சந்திச்ச காரணத்தினால கல்லூரியிலிருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டவர். அதனாலதான் இத்தனை கல்லூரிகளை பல்கலைக்கழகங்களை ஜெகத்ரட்சகன் தொடங்கினாரா என்பது நமக்கு சந்தேகமா இருக்கு. கல்வி நிலையங்கள், இலக்கிய பணிகள் எது இருந்தாலும் அரசியலையே முழுமூச்சா கொண்டு கலைஞரே சரணம்னு பணியாற்றும் கலைஞருடைய பக்தர் இவர். எத்தனையோ சோதனைகள், மிரட்டல்கள், நெருக்கடிகள் அவருக்கு வந்துச்சு, இன்னும் வந்துகிட்டு இருக்கு. ஆனா அச்சம் இல்லாமல் யாரோடும் சமரசமாகாம கழகமே துணைனை கம்பீரமாக செயல்படக்கூடியவர் நம்முடைய ஜெகத்ரட்சகன் அவர்கள். அதனால அவருக்கு கலைஞர் விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து பாவேந்தர் பாரதிதாசன் விருது கவிஞர் தமிழ்தாசன் அவர்கள் பெற்றிருக்கிறார். மொழி போராட்டத்தில் பங்கெடுத்ததுக்காக பள்ளி மாணவராக கைது செய்யப்பட்டவர். பள்ளியில படிக்கும் போது மரபு கவிதைகளை எழுதுற அளவுக்கு திறன் அவருக்கு இருந்துச்சு. உணர்ச்சி மிக்க கவிதைகளை தீட்டி வரக்கூடியவர். இது எல்லாத்தையும் விட தொலைக்காட்சி விவாதங்கள்ல சிங்கமன சீறி கழகத்தோட கொள்கைகளை, நிலைப்பாடுகளை நிலைநிறுத்துவார். புரட்சி வாதங்களை வைக்கக்கூடிய அவருக்கு புரட்சி கவிஞர் விருதை வழங்கி இருக்கிறோம். அடுத்து பேராசிரியர் விருதை என்னுடைய இனிய தோழன் விபி ராஜன் பெற்றிருக்கிறார். 1969ஆம் ஆண்டே தன்னுடைய கிராமத்தில் அண்ணா அறிவாலயம் என்ற படிப்பகம் தொடங்கினவர் விபி ராஜன். 1972ஆம் ஆண்டு முதல் கழகத்தில் தீவிரமாக பணியாற்றினவர். 1980களில் நான் இளைஞரணியை வழிநடத்த தொடங்கின காலத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் இளைஞரணி அமைப்பாளராக பொறுப்பேற்றார். மேடைகள் ஏறினா எதிரிகளுக்கு பிபிஏ எகிர வைப்பார். அதனால்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் அவருக்கு புலிக்குட்டின்னு பேர் வச்சு அழைத்தார். அவருக்கு இனமான பேராசிரியர் விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து என்னுடைய பேரிலான விருதை ஒன்றிய முன்னாள் அமைச்சர் என்னுடைய அருமை சகோதரர் SS பழனிமாணிக்கம் அவர்கள் பெற்றிருக்கிறார். 1962ஆம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் தஞ்சை தொகுதியில போட்டியிட்டப்போ பள்ளி சிறுவனாக இருந்து உதயசூரனுக்கு வாக்கு கேட்டு அங்கே தேர்தல் பிரச்சாரம் செய்தவர் என்னுடைய அருமை சகோதரர் பழனிமாணிக்கம் அவர்கள். மொழி போராட்டத்தில் ஈடுபட்டவர். மாணவர் திமுகவில் இணைந்து வேகமாக பணியாற்றியவர். 6 முறை தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர், 9 ஆண்டுகள் ஒன்றிய அமைச்சர், பல்வேறு பொறுப்புகள் மூலமா கழகத்துக்கு பெருமை சேர்த்த பழனிமாணிக்கம் அவர்கள் எனது பெயரிலான விருதை பெறுவது எனக்கு பெருமையா இருக்கு. விருது பெற்ற அனைவரையும் தலைமை கழகத்தின் சார்பில், கழக அமைப்புகளின் சார்பில், கழக உடன்பிறப்புகளின் சார்பில் நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். உங்களை பார்த்து எங்களுக்கே விருது கிடைச்சது போல மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டுதோறும் விருதுகள் வழங்குகிறோம் என்றாலும் இது கழகத்தோட புகழவிழா ஆண்டில் வழங்கப்படும் விருது என்பதால இதுக்கு கூடுதல் சிறப்பு இருக்கு. உங்களை போன்றவர்களுடைய உழைப்பால் தான் கழகம் இந்த உன்னதமான இடத்துக்கு வந்திருக்கு. ஒரு இயக்கம் 75 ஆண்டு காலம் நிலைச்சு நிற்கிறதும், ஒரு இயக்கம் 75 ஆண்டுகள் கழிச்சும் கம்பீரமாக காட்சியளிக்கிறதும் சாதாரணமான சாதனை இல்லை. இதுக்கு முழு முதல் காரணம் நம்முடைய அமைப்பு முறைதான் என்பதை நான் நெஞ்சு நிமிர்த்தி சொல்லுவேன். 1977ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கழகம் தோற்ற போது இத்தோடு திமுக முடிஞ்சதுன்னு சில ஊடகங்கள் எழுதினாங்க. அப்போ தலைவர் கலைஞர் சொன்னார், கருணாநிதியின் வாழ்வே முடிந்து விட்டாலும் கழகத்தின் வாழ்வு முடியாது என்ற அளவுக்கு வலிமை மிகுந்த வாய்ப்பு. அப்படிப்பட்ட அமைப்பை கொண்டது திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னார். லட்சம் கிளைக்கழகங்களை கொண்டது நம்ம தலைமை கழகம்.
இன்றைக்கு நாங்கள்லாம் தலைமை கழகத்தில் கம்பீரமா உட்கார்ந்து இருக்கிறோம்னா அதுக்கு அடித்தளம் இருக்கிறது. அந்த அடித்தளத்தில் இருக்கிற கிளை கழகங்கள் அடைக்கட்டுமானம் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் மேல்கட்டுமானமும் வலிமையாக இருக்கும். அந்த அடித்தளத்தை பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் இனமான பேராசிரியரும் இன்னும் எத்தனையோ தலைவர்களும் உருவாக்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க. தலைவர்கள் எத்தனையோ தளபதிகளை போராளிகளை வீரர்களை உருவாக்கி சென்றிருக்காங்க. தலைவன் தொண்டன் இல்லாம அண்ணன் தம்பி என்ற பாச உணர்வோடு இந்த இயக்கம் கட்டமைக்கப்பட்டுச்சு. உலகத்தில் எந்த அரசியல் இயக்கமும் உடன்பிறப்பு என்ற பாச உணர்வோடு கட்டமைக்கப்படலை. அந்த பாச உணர்வு தான் நம்ம எல்லோரையும் இயக்குது. திராவிட கொள்கையை ஊட்டின பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதல் முறை கோட்டையிலே கொண்டு வந்து முன்னேற்ற கழகத்தை நிலைநிறுத்தினார். அதைத் தொடர்ந்து 4 முறை நாட்டை ஆளும் வாய்ப்பு ஏற்படுத்தி காட்டினார் தலைவர் கலைஞர் அவர்கள். 6வது முறை அரியணை ஏற்றக்கூடிய அந்த கடமையை செய்கிற கட்டளையை என் தோல்ல விழுந்துச்சு. லட்சக்கணக்கான உடன்பிறப்புகளின் துணையோடு பெரும்பான்மையான தமிழ் மக்களின் நம்பிக்கையை பெற்று திராவிட மாடல் ஆட்சியை நாம் நடத்திட்டு இருக்கிறோம். இப்படி வரலாற்று முக்கியத்துவம் இந்த காலகட்டத்தில் நாம எல்லாரும் இந்த இயக்கத்தில் பொறுப்புகள் இருக்கிறோம். இந்த இயக்கத்தால தொண்டர்களாக இருக்கிறோம் என்பதுதான் நமக்கான வாழ்நாள் பெருமை. இந்த தருணத்தில் ஒரு முக்கியமான செய்தியை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 25 வயசை கொண்டாடுகிற வெள்ளி விழா ஆண்டிலையும் நம்ம கழக ஆட்சியில் இருந்துச்சு. 50 வயசை கொண்டாடுற பொன் விழா ஆண்டிலையும் கழக ஆட்சியில் இருந்துச்சு. 75 வயசை கொண்டாடுற பவள விழா ஆண்டான இப்பவும் கழக ஆட்சியில் இருக்கு. ஆக 100 விழா கொண்டாடும் போதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் நிச்சயம் ஆட்சியில் இருக்கும். இன்னும் சொல்லணும்னா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தேவை இன்னும் 100 ஆண்டுகளுக்கு இருக்கு. கடந்து வந்த 75 ஆண்டுகளை எத்தனையோ சாதனைகளை செஞ்சிருக்கிறோம். தாய் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பெயர் சூட்டணும். பல்லாயிரம் ஆண்டு பழமை கொண்ட நம்முடைய தாய்மொழிக்கு செம்மொழி தகுதியை பெற்று தந்தோம். ஆதி திராவிடர், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர், பெண்கள், உழவர்கள், நெசவாளர்கள் என விளிம்பு நிலை மக்களை கல்வியில வேலை வாய்ப்பில உன்னத இடத்துக்கு உயர்த்தணும். எத்தனையோ பள்ளிகள், எத்தனையோ கல்லூரிகள், எத்தனையோ பல்கலைக்கழகங்கள் அத்தனையும் நாம் உருவாக்கினது. சாலைகள், பாலங்கள், அணைகள், நவீன நகரங்கள், தன்னிறைவு பெற்ற கிராமங்கள்னு உள்கட்டமைப்பு வசதி எல்லாத்தையும் உருவாக்கி தமிழ்நாட்டை நோக்கி இந்தியாவே திரும்பி பார்க்க வச்சிருக்கிறோம். கடந்த 3 ஆண்டுகள் மட்டும் எத்தனை சாதனைகள்! மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை, உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவியருக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை, பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம், பணிக்கு செல்லக்கூடிய மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்துன்னு ஒவ்வொரு தனி மனிதரையும் காக்குகிற அரசாக நம்முடைய திராவிட மாடல் அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இத்தனை திட்டங்கள் எந்த மாநிலத்திலேயாவது இருக்கிறதா என்று இல்லைன்னு சொல்லத்தக்க வகையில தான் எந்த மாநில அரசும் ஒரு மாநிலத்துக்கு நன்மைகள் செஞ்சு தந்தது இல்லைன்னு சொல்ற அளவுக்கு தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு தமிழ்நாட்டை வளமிக்க மாநிலமாக மேம்படுத்தி இருக்கு, தொடர்ந்து வளப்படுத்தி வருது. நம்முடைய எல்லா கனவுகளும் நிறைவேறிச்சான்னு கேட்டா இல்ல. மாநில உரிமைகளை வழங்குகிற ஒரு ஒன்றிய அரசு அமையல. நிதி உரிமை உள்ளிட்ட கோரிக்கைகளுக்கு இன்னமும் நாம் போராட வேண்டிய நிலையில் தான் இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஏராளமான நெருக்கடிகளுக்கு இடையில தான் தமிழ்நாட்டை எல்லா விதத்திலையும் முன்னேற்ற ஒற்றை இலக்கோடு திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்பட்டு வருது. பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் வலியுறுத்தின மாநில சுயாட்சி கொள்கை என்பது நம்மோட உயிர்நாடை கொள்கையில ஒன்று. தலைவர் கலைஞர் எளிமையா சொன்னார், நம்ம கோட்டையில் இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய புல்ல வெட்ட கூட உரிமை இல்லை.
அதுக்கு மேல அனுமதி வாங்கணும். இன்னைக்கு கிரீம் பண்ணுக்கு எவ்வளவு வரி போடுறீங்கன்னு கேட்க கூட உரிமை இல்லாத நிலை உருவாகி இருக்கு. இந்த சூழல்ல மாநில சுயாட்சி வென்றெடுப்பதற்கான ஒரு அறிவிப்பு தான் இந்த பவள விழா செய்தியாக நான் சொல்ல விரும்புகிறேன். குறைவான அந்த நிதிவளத்தை கொண்டு நம்மால இவ்வளவு சாதனைகளை செய்ய முடியுதுன்னா, முழுமையான நிதிவளம் கிடைச்சா தமிழ்நாட்டை எல்லாத்திலையும் சிறந்த மாநிலமா மாத்தி காட்ட நம்மால் முடியும். எல்லாம் எனவே இதையெல்லாம் அதிகாரமும் கொண்டவைகளாக மாநில அரசுகளை மாற்றுகிற வகையில் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர முயற்சிக்கும் சட்ட முன்னெடுப்புகளை திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக உறுதியாக செய்யும். இந்தியாவில மாநில உரிமைகளுக்காக மாநில சுயாட்சி கொள்கைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து ஒரே இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். ஏன்னா எப்பவும் நாம தான் மக்களோட மக்களா இருக்கோம், மக்களுக்கு உண்மையாக இருக்கிறோம். அதனால மக்கள் எப்பவும் நம்மோடு இருக்காங்க. மக்களும் நாமாலும் ஒன்னா இருக்கிறதுனால வெற்றி நம்மோடு இருக்கு. நின்ற தேர்தலில் எல்லாம் வென்ற தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். உங்களால நான் தலைமை பொறுப்பில் உட்கார வைக்கப்பட்டு எதிர்கொண்ட எல்லா தேர்தல்களிலும் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். நான் என்றால் தனிப்பட்ட ஸ்டாலின் அல்ல. ஸ்டாலின் என்ற ஒற்றை பேருக்குள்ள கோடிக்கணக்கான உடன்பிறப்புகளோட உழைப்பும் ஆற்றலும் அடங்கியிருக்கு. இந்த வெற்றிகள் எல்லாம் உங்களுடைய உழைப்பால், உங்களுடைய தியாகத்தால், உங்களுடைய செயல்பாடுகளால், உங்களுடைய நடவடிக்கைகளால் கிடைச்சிருக்கு. அது சாத்தியமாச்சு. இதுவரை நடந்த தேர்தல்கள் போலவே அடுத்தடுத்து வரப்போற தேர்தலை நாம தான் வெற்றி பெற போறோம். இதுல யாருக்கு சந்தேகம் இல்லை. நான் ஏதோ ஆணவத்தில் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில தான் சொல்றேன். அதுக்கு மெத்தனமாகவும் யாரும் இருந்துடக்கூடாது, இருக்க மாட்டீங்க என்பது எனக்கு தெரியும். எந்த இயக்கமாக இருந்தாலும் அதுக்கு கொள்கை தேவை, அதை செயல்படுத்தும் வீரர்கள் தேவை, வழிநடத்தும் தலைமை தேவை. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தித்திக்கும் திராவிட கொள்கை இருக்கு. கொள்கையை காக்கிற படையாக நீங்க இருக்கீங்க. உங்க வீரத்தால துணிச்சல் பெற்ற தலைமை இருக்கு. நம்முடைய தொடர் வெற்றிகள் மூலமாக 100ஆண்டு விழாவை நோக்கி நாம் முன்னேறுவோம். அடுத்து நம்முடைய இலக்கு 2026 தேர்தல். இதுவரைக்கும் இப்படி ஒரு வெற்றியை எந்த கட்சியும் பெற்றதில்லைன்னு 2026 வரலாறு சொல்லணும். அந்த வரலாறு எழுதுவதற்கு நீங்க தயாரா? அந்த வரலாறை எழுதுறதுக்கு நீங்கள் தயாரா? இந்த உணர்வு வெற்றி சரிதமாக மாற வேண்டும். இந்த உணர்வு வெற்றி சரிதமாக மாற வேண்டும் என்கிற அந்த உறுதியை இந்த 30 விழாவில் உறுதியேற்போம், உறுதியேற்போம், உறுதியேற்போம். நன்றி, வணக்கம். இத்துடன் விழா நிறைவு பெறுகிறது. பங்கேற்ற அனைவருக்கும் தலைமை கழகத்தின் சார்பாக, மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.